நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன். மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து. நிஃப்டி இன்றைக்கி 167 பாயிண்ட்டு அதிகமாக நேற்றைய ப்ரைஸை விட கூடுதலாக ஏறிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஃபர்தராக ட்ரெண்டு மேலே போகுமா அல்லது சஸ்டைன் ஆகுமா இல்லை இன்னும் கீழே வருமா அப்படிங்கிறத என்னென்னு ஜஸ்ட்டு பார்ப்போம். 2 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு பிஸி. இன்றைக்கும் ஒர்க்கு பிஸி தான், பட் இருந்தாலும் வீடியோ போடணும்னா நம்ம தொடர்ந்து நம்ம நண்பர்களுக்காக வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். ஜஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். நிறையா இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நிஃப்டியை 5 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம யூஸ்வலாக 1 டேயில் தான் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் 1 டேயில் வச்சோம்னா நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னா பாருங்கள். ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்காங்க. இந்த ரேஞ்ச் பவுண்டு எத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு தெரியல. இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டில் கண்டிப்பாக நமக்கு எதாவது பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படி நம்புவோம். ஸோ அப்படி ஒரு நியூஸ் வரும் பட்சத்தில் இந்த டோட்டல் எவ்வளோ நாள் இந்த கன்சல்டேஷன் இருந்துச்சோ அவ்வளோ நாள் மேலே போகும். அதான் கணக்கு. ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இங்கே இந்த 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 ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. இதை நிச்சயம் நல்லா பிரேக் பண்ணுவாங்க. வர சண்டே பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணி இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ஃபர்தராக மேலே போயிட்டே இருக்கும். மேலே போகிறது 26,300 லாஸ்ட்டு. அந்த ஆல் டைமை கூட பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. பட்ஜெட்டில் நல்ல நியூஸ் வரும் பட்சத்தில். யூஸ்வலாக நம்ம நேற்று நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் லெவல் கொடுப்போம் நம்ம வந்து. ஆக்சுவலாக செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு இன்னும் அந்த லெவல் வரல. இந்த ரெசிஸ்டன்ஸில் லெவல் வரல, மேக்ஸிமம் பாசிபிள் வரல. ஸோ பொதுவாக நம்ம ஃபிபனாசி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபிபனாசி வச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஏன்னா ஃபிபனாசி தான் கரெக்டாக இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும். 1 டேயில் வச்சு பார்த்தோம்னா 1 டேயில் வச்சுட்டு நம்ம ஃபிபனாசி எடுக்கும்போது பாருங்க, இதுதான் இந்த 0.5 இருக்கு இல்லைங்களா, 25,646 இந்த லெவல், 25,646 லெவலு, 25,800 இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் போகணும். இந்த வாரத்தில் சண்டே ஃபர்தராக இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சுட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே போயிட்டு இந்த 25,800 தாண்டலைன்னு வச்சுக்கோங்களேன். 28 இந்த 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 மேலே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட் மேலே போகாத பட்சத்தில் ஃபர்தராக இன்னும் கீழே தான் வருவாங்க. இந்த 25,800 தான் வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 25,800 வந்து அவங்க தாண்டாத வரை ப்ரைஸ் அதுக்கு கீழே தான் சஸ்டைன் ஆகும். ஸோ மேலே போகுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். அது வரைக்கும் இங்கே போயிட்டு திரும்ப கீழே இந்த 25,800 24,900 இதுக்குள்ளே தான் ஆட்டம் போடுவாங்க. ஏமாந்துடாதீங்க. மேலே போனால் புட் ஆப்ஷன் எடுங்க, கீழே வச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுங்க. ஆனால் இந்த 25,812 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால் சைடில் நிற்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் 26,300 நமக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் நம்ம பார்க்கணும்னா நம்ம யூஸ்வலாக 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு சரிங்களா, 5 மினிட்ஸில் போய் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா பாருங்கள், நம்ம தெளிவாக வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை டெக்னிக்கல் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்குறோம். அதன்படி பார்த்திங்கன்னா அதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் வரும். மினிமம் டெய்லி 1000ங்கிற ஒரு டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணி நம்ம போயிட்டுருக்குறோம். அதில் நிறையா மக்கள் லாபம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் அதிக கேபிட்டல் வச்சு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன லாபத்தில் உங்களை மாற்றணும். மிடில் கிளாஸ் மக்களுங்கிறது என்னோடய ஆசை. அவங்க சின்ன லாபத்தில் வரும்போது கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபர்தராக அவங்க மேலே ட்ரேட் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம். ஸோ எப்போதுமே சிறுதுளி பெருவெள்ளம், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம், கான்ஃபிடென்ட் அதை விட முக்கியம். ஸோ எங்கேயுமே அவன் போகல, ஜஸ்ட்டு
போனால் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்தான். திரும்ப செகண்ட் டைம் ட்ரை பண்ணான், ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்தான். திரும்பவும் மேலே போய்ட்டு அப்படி நின்ட்டான். அவ்வளோதான். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுருக்கிறான் வந்து. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. பட் இது ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை, சரிங்களா? இது நீங்கள் டபிள்யூ பேட்டர்ன் தான் சொல்லலாம். நாளைக்கு இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்துட்டு போச்சுன்னா ஃபர்தராக இங்கே இந்த லெவல் வரைக்கும் போகும், 25,646 வரைக்கும். இது போகாத பட்சத்தில் ஜஸ்ட் இவங்க மேலே போய்ட்டு இப்படி எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபர்தராக திரும்பவும் 24,000 வர சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கங்கிறது டெய்லி மார்க்கெட்டுங்கிறது இப்போ போய் ஒரு கேம்பிளிங் மாதிரியாக இருக்குது. எஃப்ஐ பண்ணுற பிளே அது மாதிரி இருக்குது. ஸோ எஃப்ஐ தொடர்ந்து விற்றுட்டுருக்குறாங்க மார்க்கெட்டில். எஃப்ஐக்கே வந்து மேலும் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் நமக்கு இப்படி கன்சால்டேஷனாகவும் நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹைக்கு போகும் தடுமாறிட்டு இருக்குது. நீங்கள் இந்த 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 ப்ளூ கலர் லேண்ட் பார்த்துக்குங்க. இந்த லெவலில் தாண்டாத வரைக்கும் அவன் மேலே போக மாட்டான். இது தாண்டிட்டோன்னா நீங்கள் ஃபர்தராக கால் சேல் நில்லுங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ட்ராடே பொசிஷனில் வந்து மார்க்கெட் பேரிஷில் இருக்குது. இவன் மேலே போவானா கீழே போனாங்கிறதுலாம் உறுதியாக நம்ம யாரும் மேஜிக் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்கள் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதே ஃபிபனாசி தான் நாளைக்கு அவங்க சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு 2 நாள் க்ரீன் வச்சுட்டான். நாளைக்கு க்ரீன் வச்சான்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ரெட்டு போட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அவன் காலையில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட்டில் இந்த 1 டேக்குள்ளே ஃபிபனாசி போடுங்க. இந்த 25,279 கீழே வரக்கூடாது. அது கீழே வந்தான்னா இந்த லோ வரைக்கும் வருவான், சரிங்களா? அதையும் உடைச்சான்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 25 இந்த 0.5 இந்த லெவலில் உடைச்சான்னா இந்த லெவலுக்கு வருவான். அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த லெவலையும் உடைச்சான்னா இதில் 50% வருவான். ஸோ பார்த்துக்குங்க, இதில் 0.5க்கு வருவான். இதுதான் கான்செப்ட். ஏன்னா அவங்களுக்கு எஃப்ஐக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். பட் எல்லாருமே லைவில் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறத இப்போதைக்கு நீங்கள் யோசித்து இருக்கிற ப்ராஃபிட் விட்டுறாதீங்க. மினிமம் 1000 நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த 1000ங்கிறத நீங்கள் 2000 அல்லது 5000 அந்த மாதிரி கொண்டு போய்ட்டுலாம் கொஞ்சம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பட்சத்தில் இதுவே நீங்கள் ஓவரால் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு 30 நாள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சின்னா ஒரு 30,000 ரூபா அல்லது ஒரு 1,00,000 ரூபா பக்கம் எடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபர்தராக அதிகமான அல்லது உண்மையான பணத்தை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணி இதை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கங்க. இது யாரும் ஆசையை தூண்டுறதில்ல. வந்து நம்ம எப்போதுமே வந்து தெளிவான விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை தான் இப்போவும் சொல்லித்தரேன். சிறு துளி பெருவெள்ளம். ஸோ நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,372க்கு மேலே போயிட்டான் அப்படின்னாலே ஃபர்தராக வந்து அந்த 25,279 வரைக்கும் கீழே ரீட்ரேஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் இதுக்கு மேலே போய்ட்டு க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் போனோன்னா எங்கே போனாலும் இந்த இடத்துல நாளைய ஒரு நாள் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு இந்த லெவல் வரைக்கும் வருவான். 25,300 வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போவான். ஸோ அந்த 25,300 வரும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா சம்பாதிச்சிடலாம். ஸோ பல ட்ரிக்ஸ் இருக்குது. நான் 2-3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை கம்பைண்டாக நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுக்க சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் திறம்பட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாபத்தை நோக்கிருக்கலாம். ஸோ நீங்கள் பயிற்சி எடுக்காத வரைக்கும் இதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் லாபம் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பயிற்சி எடுங்க. ஒவ்வொரு வாரமும் சண்டே இலவசமாக தான் பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு பயிற்சி நிச்சயம் புரியும். புரியலன்னா நீங்கள் 1 to N தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் விளக்கிறேன் புரிகிற மாதிரி. ஸோ நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு லாபகரமாக நீங்கள் கொண்டு போங்கிறது தான் என்னோடய ஆசை. பாருங்கள், இந்த ஒரு கன்சால்டேஷன் சொல்ல தான் நின்றுட்டுருக்கலாம். அந்தவன் இதை எப்படி உடைப்பான்னு நமக்கு தெரியல வந்து, தெரியுங்களா? இதை எப்படி உடைக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் அடிக்கடி இது உடைக்குது. இந்த இந்த எப்படி உடைக்கிறான்றதை பொறுத்து தான் நீங்கள் ஃபர்தராக நாளைக்கு நீங்கள் எந்த சைடில் மார்க்கெட்டில் போக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இந்த ஸ்கொயர் தெரியுதுங்களா? ஸோ இது இப்படி போய்ட்டு நாளைக்கு திரும்ப இப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து ட்ரம்ப் நமக்கு அதிர்ச்சி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போவும் மத்திய ஆசியாவில் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரும் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. ஸோ பல இடங்கள்லேருந்தும் ஒரு கலவரமான விஷயம் தான் போயிட்டுருக்கு. இது எல்லாமே மார்க்கெட் நல்ல விஷயம் இல்லை. ப்ளஸ் டாலர் வேல்யூ வந்து இந்தியன் மணியில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 92 ரூபா பக்கம் வந்துட்டுருக்குது.
க்ரூட் ஆயில் விலையும் ஏறிட்டுருக்கு. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான தன்மை மாதிரி தெரியல. நம்மளோட பட்ஜெட்டில் நல்ல நியூஸ் வந்தால் வரும் பட்சத்தில் மார்க்கெட் ஏறும், வராத பட்சத்தில் மார்க்கெட் மீண்டும் சரிவு நோக்கி நகரும். ஸோ நீங்கள் சரிவில் இருந்தாலும் அல்லது ஏற்றத்தில் இருந்தாலும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும், நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. நாம் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷனில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இதை அவ்வளோ தெளிவாக சொல்லணும்னா, அதையே தான் நான் பயன்படுத்தி தினமும் அதையே சம்பாதிச்சிட்ருக்கிறேன். இதனால் வரைக்கும் என்னால் தொடர்ச்சியாக அதை பண்ண முடியுது. நான் செய்கிற விஷயத்த நிச்சயம் உங்களாலும் செய்ய முடியும். நான் ஒன்றும் மந்திரம் போட்டு மேஜிக் போட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதுதான் நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லாபகரமாக செயல்படுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடராக மாறுங்க. கான்ஃபிடென்ட்டை பில்டப் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். பில்டப் யுவர் கான்ஃபிடென்ட் அண்ட் பில்டப் யுவர் கேபிட்டல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண முடிவு பண்ணலாம். உங்களுக்கு வேறு பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். கமோடிட்டி பற்றியும் அன்றைக்கி தகவல் கொடுத்தேன். பட் ஆனால் யார் கேட்டாங்களோ அவங்கள தான் கொடுத்தேன். நான் என்னால் முழுசாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. க்ரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட அவங்க ஓவரால் ஒரு புல்லிஷ் மோடு தான் இருக்கிறாங்க, தெரியுங்களா. அந்த க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்க ட்ரெண்டை நெருங்கிட்டாங்க, சரிங்களா. இந்த ட்ரெண்டில் நெருங்கிட்டாங்க. 6200 பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ எதுவும் பேட் நியூஸ் வராத பட்சத்தில் ஸோ க்ரூட் ஆயிலை நீங்கள் எப்படி என்ட்ரி எடுங்கிறத நம்ம அந்த சேம் டெக்னிக் டிஸ்கஷனில் அதே விஷயந்தான் நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரூட் ஆயில் என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா நீங்கள் அவன் அதே சேம் ஃபிபனாசி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரீசன் லோ, ரீசன் ஹை நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு அவன் க்ரூட் ஆயில் காலையில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுப்பான். இப்போ ஆல்ரெடி போயிட்டோம். அடுத்த ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தா மேலே போவான், சரிங்களா. இந்த வரைக்கும் போகிறதுக்கான டார்கெட் இருக்குது. 6000 வரைக்கும் போகிற ஈஸி டார்கெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 5400 உங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 6000 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ மொமெண்டம் கிடைக்குதுங்கிறத பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்னிக் டிஸ்கஷன் ஐடியா படி நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் டார்கெட், இது டார்கெட், இது என்ட்ரி, இந்த ஸ்டாப் லாஸ், இந்த 0.68 ஸ்டாப் லாஸ். இதை வேறு மெத்தடில் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அந்த வீக்லி ட்ரெயினிங் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே சேம் கான்செப்ட் தான் நேச்சுரல் கேஸ்க்கும். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி போயிட்டுருக்கான்னா, நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி. ஸோ நேச்சுரல் கேஸ் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள், இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏறும்னு சொல்லிட்டு, அதாவது தனிப்பட்ட முறையில் கேட்டவங்க தான் சொல்லியிருந்தேன் நான் இப்போது இவன் இந்த மெத்தடில் ரொம்ப ஒரு கேம்லிங் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபிபனாசியும் போட முடியாது. நீங்கள் ஃபிபனாசி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வருவானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேச்சுரல் கேஸில் கடந்த கொஞ்ச நாளாகவே பயங்கர கேம்லிங் போயிட்டுருக்கு. ரீசன் என்னென்னா, யூரோப்பில் சைடில் குளிர் ஜாஸ்தியாகுது. இந்த ரஷ்யா கூட அவங்க போடுற அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அதனால் கேஸை வாங்கி ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். இப்போது இந்த மூமெண்ட்டில் போயிட்டுருக்கிற இந்த போனவன் அடுத்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறது தான் சான்சஸ் இருக்குது. உங்கள் என்ட்ரி பாயிண்ட் 483. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டிங் போனோன்னா இந்த ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் நான் திரும்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இங்கே எங்கே எடுப்பானா அல்லது பாட்டம்க்கே வருவானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப கேம்லிங் லெவலில் போயிட்டுருக்கு நேச்சுரல் கேஸ். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ப்ராஃபிட்டை கரெக்டாக புக் பண்ணுங்கள். நம்ம இந்த கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் டிசிஷன் படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸே வராது. இது ஜஸ்ட் நான் ரஃபாக ஓவரால் சொல்லித்தரது தான் சொன்ன மார்க்கெட் கண்டிஷனை பற்றி. சிறப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நம்ம சந்திப்போம். வர சண்டே நம்ம மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கைட் பண்ணுறேன், சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.